வணக்கம். பொது தமிழில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற சாப்டர் இருக்கு இல்லையா, அதில் இருக்க தமிழறிஞர்கள் ஒருத்தவங்களா பார்க்கலாம். முதல்ல நம்மளோட தமிழ் தாத்தா உவேசா. உவேசா அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்னென்னா, உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையார் மகனார் சுவாமிநாதன் அப்படிங்கிறது தான் உவேசா அப்படிங்கிறதோட விரிவாக்கம். இதில் உத்தமதானபுரம்ங்கிறது இவரோட பிறந்த ஊர். வேங்கட சுப்பையார் அப்படிங்கிறது அவங்களோட அப்பா பேர். சுவாமிநாதன் அப்படிங்கிறது இவரோட இயற்பெயரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவருக்கு இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் வேங்கட்ராமன். சுவாமிநாதன் அப்படிங்கிற பேரை அவங்களோட ஆசிரியர் அவங்களுக்கு வச்சுருப்பாங்க. சரிங்களா? உவேசா அவரோட இயற்பெயர் வேங்கட்ராமன். ஊர் கும்பகோணம் பக்கத்தில், அப்போதைய தஞ்சாவூர் மாவட்டம். இப்போ அது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? திருவாரூர் மாவட்டம், தற்போதைய திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம் அப்படிங்கிற ஊர். இந்த ஊர் தான் அவங்க அப்பாவோட ஊர். சரிங்களா? இவரோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/2/1855 28/4/1942 வரைக்கும் 87வது வயசில் இவர் இறந்துருப்பார். சரிங்களா? இவர் பிறந்தது 1855. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, 1857 நமக்கு நல்லா தெரியும். சிப்பாய் கழகம் நடந்திருக்கும் இல்லையா? சிப்பாய் கழகத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி உவேசா ஐயர் பிறந்திருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட தந்தை பெயர் வேங்கட சுப்பையர், தாய் பெயர் சரஸ்வதி அம்மாள். தந்தையோட ஊர் உத்தமதானபுரம், தாயோரோட ஊர் சூரியமூலை அப்படிங்கிற ஊர். இந்த ஊரில் தான் இவர் பிறந்திருப்பார். பிறந்த ஊர் சூரியமூலை. உவேசா அவர்கள் பிறந்த ஊர் அப்படின்னு கேட்டால் நம்ம உத்தமதானபுரம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இவங்க அவங்க அம்மாவோட ஊரில் தான் பிறந்திருக்காங்க, சூரியமூலையில். ஓகேங்களா? இறப்பு எங்கே அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்க திருக்கழுக்குன்றத்தில் இறந்திருப்பார். அவரோட 87 வயசில் 1942, அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 3 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. பாருங்கள், உவேசா அப்படிங்கிறவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு பல முகங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஆசிரியர், தமிழறிஞர், பதிப்பாளர், புலவர், இன்னும் நிறைய ரோல் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு தமிழில். அதனால தான் அவர் நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறோம். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அழிஞ்சு போகிற நிலையில் இருக்கிற ஏட்டுச்சுவடி எல்லாத்தையும் தேடி தேடி அலைந்து பதிப்பிச்சிருக்கார். இது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? இவங்க சின்ன வயசில் எப்படி இருந்திருக்காங்கன்னா, இவங்க அப்பா வேங்கட சுப்பையார் அப்படி இருக்காங்க இல்லையா, அவங்க கதா காலட்சேபம் பண்ணுவாங்கள்ல அந்த காலத்தில், அந்த மாதிரி இது பார்த்துருக்காங்க. அதனால் இசை, கதை, புராணம் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவங்க அப்பா கூட இவரும் போயிட்டு ராமாயண கதையெல்லாம் கதா காலட்சேபம் பண்ணும்போது அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் இவருக்கு இயல்பாகவே தமிழில் நல்ல ஆர்வம்லாம் இவர் தொடக்க காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடங்களில் தொடக்க கல்வியை பயின்றிருக்காரு. அவங்க அப்பா, சித்தப்பா கிட்டேருந்து இசை, புராணம் அதெல்லாம் கற்றுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிற அவங்க அப்பாவோட நண்பர், அதாவது வேங்கட சுப்பையார் அவங்களோட நண்பர் சிதம்பரம் பிள்ளை அவங்க கிட்டேருந்து திருவிளையாடற் புராணம் அந்த நூலை கற்றுட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி அவர் படிக்க படிக்க பாடம் மட்டும் படிக்காமல் நிறைய எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டையும் நிறைய தேடி 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 படிச்சிருக்காரு. நன்னூல், தொல்காப்பியம் இதிலலாம் ரொம்ப தரவாக இருந்திருக்காரு. நன்னூலுங்கிறது ஒரு இலக்கண நூல். அந்த நன்னூலில் அவர் ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு. அந்த இலக்கணம் அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் மற்ற புக்கெல்லாம் ஈஸியாக படித்து அது பொருள் இல்லாததைக்கும் பொருள் எழுதி பதிப்பிக்கிறதுக்கெல்லாம் இவருக்கு நன்னூல் படித்தது ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இவங்க தொடக்க கல்வி முடிச்சதுக்கப்புறம் அவங்க சூரியமலையில் தான் இருக்காங்க. அங்கே உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் அவருக்கு ரொம்ப சோர்வடைஞ்சதாகவும், அந்த ஊரில் அரும்பாவூர் நாட்டார் அப்படிங்கிற ஒரு செல்வந்தர், அவர் உவேசாவோட இல்லத்துக்கு வந்திருக்கும்போது உவேசாவோட தமிழ் ஆர்வத்தை பார்த்து அவங்க தான் நம்ம மீனாட்சி சுந்தரம் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நாகப்பட்டினம் திருவாடுதுறை ஆதீனத்தில் தமிழாசிரியராக இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. நீ உனக்கு நல்ல தமிழ் ஆர்வம் இருக்குது, நீ போய் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவங்கக்கிட்ட தமிழ் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி உவேசாவை அனுப்பி வைக்கிறது யாருன்னா, அரும்பாவூர் நாட்டார் அப்படிங்கிற ஒரு செல்வந்தர்.
அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் காலம் கழிச்சு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையார்கள்ட்ட தமிழ் கற்க போறாங்க. அங்க அவங்களுக்கு வந்து திருவாவடுதுறை ஆதீனத்தோட தொடர்பும் கிடைக்குது. அந்த தொடர்பு தான் இவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவரு அவரோட ஆசிரியர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்திருக்காரு. மட தலைவர் கூட ரொம்ப நெருங்கி பழகுறது. அதனால நெறைய தமிழ் தொண்டு ஆற்றுறதுக்கும் அவருக்கு நெறைய உதவி கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இவரு நாகப்பட்டினத்தில மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவங்க கிட்ட தங்கி படிக்கும்போது தான் இவரோட வேங்கட்ராமன் அப்படிங்கிற பேர சாமிநாதன் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. சுவாமிநாதன்ங்கிற பேரு இப்ப தான் அவருக்கு கிடைக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் அவரு கும்பகோணம் தியாகராய செட்டியார் அவங்களோட காலேஜஸ் கும்பகோணம் அரசினர் கல்லூரியில தலைமை தமிழாசிரியர். அதாவது தியாகராய செட்டியார் அப்படிங்கிறவரு கும்பகோணம் அரசினர் கல்லூரியில தலைமை தமிழாசிரியர். அவர் என்ன பண்றாரு, கும்பகோணம் காலேஜ்ல அந்த உவேசாவ தமிழாசிரியரா சேர்த்து விடுறாரு. கொஞ்ச காலம் கும்பகோணம் அரசு கல்லூரியிலும், சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழாசிரியரா இவர் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. இவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை எப்படி வந்துச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு அப்படின்னா, உவேசா அவங்களோட என் சரித்திரம் புக்கு. அவரோட சுயசரிதை இருக்கு இல்லையா? அதில வந்து ஒரு நிகழ்வ அவரு பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது அரியலூரிலிருந்து ராமசாமி முதலியார் என்பவர் கும்பகோணத்திற்கு முன்சிப்பாக மாற்றம் பெற்று வந்தார். அதாவது ராமசாமி முதலியார் அப்படிங்கிறவங்க அரியலூர்லேருந்து கும்பகோணத்துக்கு முன்சிப்பா வராங்க. அவங்களோட அவங்க கிட்ட வந்து உவேசாவுக்கு வந்து ஒரு தொடர்பு கிடைக்குது. அந்த தொடர்பு தான் அவர் வாழ்க்கையே மாத்திருக்கு. அவர் இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்கிற மாரி அவரு கேள்வி கேட்பாராம். அவர் வந்து போயிட்டு உவேசாவ பார்க்கும்போது, உவேசா வந்து "நான் இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய புக்கு பேரெல்லாம் சொல்றாரு. நெறைய பட்டியல் நான் வந்து மீனாட்சி சுந்தரம் சார்கிட்ட வந்து தமிழ் படிச்சிருக்கேன். அந்தாதிகள் படிச்சிருக்கேன். பிள்ளைத்தமிழ் நூல்கள் படிச்சிருக்கேன். அப்புறம் பிரபுலிங்க லீலை, சிவஞான போதம், நைடதம் இந்த மாதிரி புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் வந்து அவருக்கு வந்து திருப்தியே இல்ல. இதெல்லாம் ஒரு புக்கா? இதெல்லாம் நீ படிச்சிருக்கியா? அப்படிங்கிற மாரி கேட்டும் உவேசா ரொம்ப ஷாக் ஆயிடுறாராம். என்ன நான் இவ்ளோ படிச்சிருக்கேன். இத வந்து இவர் பாராட்டாம இந்த மாதிரி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இதுங்களுக்கெல்லாம் மூலமான நூல். இதெல்லாம் நீங்க இப்ப படிச்சிருக்கீங்க சரி. இதுக்கெல்லாம் மூலமான நூல நீங்க படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி உவேசா கிட்ட ராமசாமி முதலியார் கேட்குறாரு. எடுத்துக்காட்டா தான் சீவக சிந்தாமணி படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்குறாரு. சீவக சிந்தாமணிய அப்பதான் வந்து உ உவேசாவுக்கு இன்ட்ரோடியூஸே ஆகுது. சீவக சிந்தாமணி படிச்சிருக்கீங்களான்னு இவரு கேட்கவும், "இல்ல நான் கிடைச்சா படிப்பேன்" அப்படின்னு சொல்லி உவேசா சொல்றாங்க. உடனே அவர் வந்து சீவக சிந்தாமணி புக்க குடுத்து உவேசா கிட்ட படிச்சுட்டு வர சொல்லியிருக்காரு. அப்பதான் வந்து அவருக்கு நம்ம தமிழ் காப்பியத்துல இருக்கிற அருமையே தெரிஞ்சுது. சிந்தாமணி நூலோட அருமையே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி உவேசா பதிவு பண்ணியிருக்காரு. சரிங்களா? இதில இப்ப இதுக்கப்புறம் சிவகங்கை ரொம்ப நல்லா படிக்கிறாரு. நச்சினார்க்கினியார் அவரோட உரை இருக்கு இல்லையா? அது மூலமா நல்லா படிச்சு, அதோட விஷயத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவரு பதிப்பிக்கிறாரு சிவக சிந்தாமணிய. ஸோ உவேசா அவர்கள் முதலில் பதிப்பித்த காப்பியம்ங்கிறது சீவக சிந்தாமணி. பதிப்பித்த நூல் அப்படின்னு கேட்டா, வேணுலிங்க விலாச சிறப்பு அப்படிங்கிற நூல். சரிங்களா? இவர் பதிப்பித்த பிற நூல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் குடுத்துருக்காங்க. ஆ அத நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க. 10 பாட்டு 10 பாட்டுல இருக்க 10 நூலுமே பதிப்பிச்சிருக்காரு. குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, புறப்பொருள் வெண்பாமாலை, நன்னூல் சங்கர நமச்சிவாயர் உரை, நன்னூல் புக் இருக்கு இல்லையா? இலக்கணம் அது. திருக்காலத்தி புராணம், திரு ஆலவாய் உடையார் திருவிளையாடற் புராணம், தமிழ்விடு தூது, குமரகுருபரர் பிரபந்த திரட்டு இதெல்லாம் வந்து இவர் பதிப்பித்த நூல்கள். அது இல்லாமல் இவர் நிறைய உரைநடை நூல்களும் எழுதியிருக்காரு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவங்களோட ஆசிரியரான மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களோட சரித்திரம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஆசிரியர் அவங்க தான் எழுதியிருப்பாங்க. வித்துவான் தியாகராய செட்டியார் வரலாறு, நான் கண்டதும் கேட்டதும், புதியதும் பழையதும், நினைவு மஞ்சரி, சிலப்பதிகார கதை சுருக்கம், மணிமேகலை கதை சுருக்கம். இது ரெண்டும் பாருங்கள், சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் அவர் பதிப்பிச்சிருக்காரு. அதனால் அதை பற்றி ஒரு நூல் எழுதுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உதயணன் கதை சுருக்கம், புத்த சரிதம், திருக்குறளும் திருவள்ளுவரும். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், இதை பார்த்துக்கோங்க. திருக்குறளும் திருவள்ளுவரும் அப்படிங்கிற உரைநடை நூலை உவேசா எழுதியிருக்காங்க. மத்தியார்ச்சுன மான்மியம், நல்லுரை கோவை, என் சரித்திரம். என் சரித்திரம்ங்கிற புக்கு என் சரித்திரம்ங்கிறது அவரோட சுயசரிதை. இது ஆனந்த விகடனில் தொடராக வந்துச்சு. சங்கத்தமிழும் பிற்கால தமிழும்.
இதெல்லாம் அவர் எழுதிய உரைநடை நூல்கள். இவர் உரை எழுதிய நூல்கள்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. முதல்ல உரை அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்காரு. முதலில் மணிமேகலைக்கு அரும்பத உரை எழுதினார். மணிமேகலையை பதிப்பிச்சிருக்காரு. மணிமேகலையை பற்றி ஒரு உரைநடை நூல் எழுதியிருக்காரு. மணிமேகலைக்கு உரையும் எழுதியிருக்காரு. சரிங்களா? இதை பரிதிமாற் கலைஞர் பாராட்டியிருக்காரு. சீர்காழி கோவை, திருக்காலத்திநாதர் உலா போன்ற நூல்களும் உதயனகுமார காவியத்திற்கும் குறிப்புரை எழுதியுள்ளார். குறுந்தொகைக்கு பத உரையும் விசேட உரையும் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவருக்கு இவரை நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி தமிழ் அன்பர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. இவருக்கு இது இல்லாமல் பல பட்டங்கள் இருக்குது. புலமை பெருங்கடல் அப்படிங்கிறது உவேசா அவர்கள் தான். தாஷிணாத்திய கலாநிதி, திராவிட வித்யா பூஷணம், அப்புறம் மகா மகோபாத்தியாய அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சென்னை அரசாங்கம் 1906 இவருக்கு கொடுத்துருக்கு. இவருக்கு சென்னை மாநில கல்லூரியில் சிலை அமைச்சிருக்காங்க. வங்கக்கடலை நோக்கி அந்த சிலை இருக்கும். அப்புறம் பிப்ரவரி 18, 2006 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இவங்க திருவான்மியூரில் உவேசா நூலகம் இப்போ வரைக்கும் இயங்கிட்டு வந்திருக்கு. 1932 சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. சரிங்களா? இவரோட இலக்கிய கட்டுரைகளை உயிர்மீட்சி அப்படிங்கிற பேரில் தொகுத்துருக்காங்க. இது நம்மளோட 12th புக்கில் இருக்குது. உவேசா அவர்கள் பற்றி டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். அவுட் சோர்ஸு புக்ஸு எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.